குஷ்பு சுந்தர்சி இவங்களுடைய மூத்த மகள் அவந்திகாவுக்கு இன்னைக்கு கோவாவில் திருமணம் நடந்திருக்குதாம். அப்படி நடந்த திருமணத்துல மகளுக்கு எடைக்கு எடை நிகரான திருமண பொருட்களை பரிசா கொடுத்துருக்காங்க குஷ்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு சுவாரஸ்யமான தகவல் ஒன்று கிடைச்சிருக்குது. அதோட விவரத்தை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். தமிழ் சினிமால ஒரு நடிகா இருந்து அதுக்கப்புறம் இப்ப பிரபலமான கட்சியில் இருக்கக்கூடிய குஷ்பு அவங்க தன்னோட மகள் அவந்திகாவுக்கு கோவாவில் திருமணத்தை நடத்திட்டு இருக்காங்க. குஷ்பு சுந்தர்சிக்கு 2 மகள் இருந்தாலும் மூத்த மகள் அவந்திகா சென்னையை சேர்ந்த ஒரு மெர்ச்சன்ட் நேவி ஆஃபீஸரை லவ் பண்ணியிருக்காங்க. இவங்களோட காதல் வீட்டுக்கு தெரிஞ்சதுக்கு பிறகு 2 வீட்டார் சம்மதத்தோட திருமணத்துக்கு ஸ்டெப் எடுத்திருக்காங்க. ஆரம்பத்தில் இவங்க 2 பேர் வீட்டை சேர்ந்தவங்களும் ரொம்ப எளிமையாக ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிடலாம் அப்படிங்கிற முடிவு தான் வந்திருக்காங்க. காரணம் என்னன்னா, குஷ்புவோட மகள் அவந்திகாவுக்கு கூட்டம்னா ஒரு அலர்ஜியா. அதனால ரொம்ப எளிமையாக ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கலாம்னு சொல்லும்போது குஷ்பு என்ன சொல்லிருக்காங்க, நீ என் வீட்டோட மூத்த பொண்ணு, அவ்வளவு எளிமையாக சிம்பிளாலாம் திருமணத்தை நடத்த முடியாது, இருந்தாலும் ரொம்ப கிரௌடை கூப்பிடாம குறிப்பிட்ட நபர்களை மட்டும் மேரேஜுக்கு வர்ற மாதிரி அலோவ் பண்ணி நம்ம திருமணத்தை நடத்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கோவாவில் ரொம்ப பிரம்மாண்டமாக திருமணத்தை நடத்துகிறாங்க. குஷ்புவோட மகள் அவந்திகா திருமணம் பண்ணிக்கக்கூடிய அந்த நபர் பெயர் ஷவன். இவர் ஒரு மெர்ச்சன்ட் நேவி ஆஃபீஸர் அப்படிங்கிறதால இவர் கோவாவில் எக்கச்சக்கமான க்ரூஸ் ஷிப்பில் நிறைய ஒர்க் பண்ணிருக்கிறதால அங்கே அவருக்கு அனுபவம் இருக்குதான். அந்த ஒரு காரணத்தால் நடுக்கடலில் கப்பலில் திருமணம் நடத்துறதுக்கான ஏற்பாடு நடந்திருக்குது. என்னதான் மொத்தமாகவே 25 பேர் மட்டுமே திருமணத்தில் கலந்துக்கிட்டாலும் நடக்கக்கூடிய திருமணத்தை ரொம்ப வெயிட்டாக கிராண்டாக பண்ணோம் அப்படிங்கிறதுல 2 வீட்டை சேர்ந்தவங்களும் ரொம்ப உறுதியாக இருந்திருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி வரக்கூடிய எல்லா விருந்தினர்களுக்கும் அந்த விருந்து உபசரிப்பில் ஆரம்பித்து அவங்க தங்கக்கூடிய ரூம் வரைக்கும் எல்லாமே காஸ்ட்லியாக இருந்திருக்கு. திருமணத்துக்காக தன்னோட மகளுக்கு திருமண பரிசா எக்கச்சக்கமான பொருட்களை நடிகை குஷ்பு அவங்க கொடுத்துருக்காங்க. இன்னொரு பக்கம் சுந்தர்சி அவர்களும் தான் மகளுக்கு இந்த திருமணத்தில் என்னென்ன விஷயங்கள் வேணுமோ எல்லாத்தையும் பார்த்து பண்ணியிருக்காரு. இவங்க 2 பேரும் சேர்ந்து தன்னோட மகளுக்கு திருமண பரிசா ஒரு வித்தியாசமான முறையில் விஷயம் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னா, தன்னோட மகளோட எடைக்கு எடை பொருட்களை இந்த திருமணத்துக்கு திருமண பரிசா மணமகளுக்கும் மணமகனுக்கும் கொடுத்துருக்காங்களாம். அதாவது கோவிலில் இருக்கக்கூடிய துலாபாரம் கேள்விப்பட்டிருப்போம். அந்த துலாபாரத்தில் என்னென்ன பொருட்கள் எடைக்கெடை கொடுக்குறோமோ அதை அந்த பக்கம் உட்கார வச்சு அந்த எடைக்கு சமமான பொருட்களை கோவிலுக்கு தானமாக கொடுப்பாங்க. ஆனால் இந்த திருமணத்தில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அப்படிப்பட்ட எடைக்கெடை இருக்கக்கூடிய பொருட்களை திருமணத்துக்கு என்னென்ன விஷயங்கள் வேணுமோ அது எல்லாத்தையுமே திருமண பரிசா தன்னோட மகளுக்காக அவங்க பரிசா கொடுத்துருக்காங்களாம். இது எதுவுமே வேணான்னு மாப்பிள்ளை வீட்டை சேர்ந்தவங்க சொல்லியிருந்தாலும் வேணான்னு சொல்றது உங்களோட பெருந்தன்மையாக இருக்கலாம். ஆனால் எங்களுக்கு இருக்கக்கூடியது 2 பொண்ணு தான், அவங்களுக்கு செய்யக்கூடியது எங்களோட கடமை, அதை நாங்கள் செய்வோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி எக்கச்சக்கமான திருமண பரிசுகளை தான் தன்னோட மூத்த பொண்ணு அவந்திகாவுக்கு இப்போ சுந்தர்சியும் குஷ்பும் கொடுத்துருக்காங்க. கோவாவில் ரொம்ப சிம்பிளாக திருமணம் நடந்தாலும் பிரதமர் மோடியில் ஆரம்பித்து முதலமைச்சர் விஜய் அவர்கள் வரைக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கு. இவங்க எல்லாரும் கலந்துக்கிற மாதிரி சென்னையில் ரொம்ப சிம்பிளாவோ இல்லை கிராண்டாவோ ரிசப்ஷன் நடக்க போது அப்படின்னு அப்டேட் கிடைச்சிருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.